dear friends, welcome to our channel Wools&More. இந்த வீடியோல இந்த pom pom எப்படி போடுறத நம்ம பார்க்க போறோம். இதில் நான் 3 மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுருக்கேன். இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இனிமே நான் போட போற வீடியோஸ்ல ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இந்த pom pom யூஸ் பண்ற மாதிரி வரும். சோ அதுக்காக தான் முன்னக்கூட்டியே உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ நீங்களும் அழகா கத்துக்கலாம். இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்களும் நிறையா கற்றுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த pom pom போடுறதுன்னு கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் கையை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ கையில் நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சுற்றிக்கோங்க. தேவையான அளவு கையில் சுற்றிட்டு நம்ம கையை விட்டு வெளியில் எடுத்துடலாம். நம்ம சுற்றுறதை பொறுத்து தான், அதோட அளவை பொறுத்து தான் pom pom புஷ் புஷ்னு வரும் நம்மளுக்கு. நம்ம சென்டரில் நாட் போடலாம். எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எக்ஸ்ட்ரா அந்த த்ரெட்டை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் இருக்கட்டும். நம்மளுக்கு எதாவது ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறப்ப இந்த த்ரெட் வேணும். இதை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா திருப்பியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நீட்டாக சுற்றி நான் கட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? கைட்டு பண்ண pom pom அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த மெத்தட் என்னென்னு பார்க்கலாமா? ரெண்டாவது மெத்தட் வந்து இந்த மாதிரி நம்ம கார்ட்லேயும் சுற்றலாம். ஜஸ்ட் கையில் சுற்றுறதுக்கு பதிலாக கார்டில் சுற்றுறோம். கையில் நம்மளுக்கு ரொம்ப நேரம் பிடிக்க முடியாட்டி அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கார்டில் சுற்றிக்கலாம். அதே மெத்தட் தான். நம்ம கார்டில் சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் வெளியில் எடுத்துட்டேன். இதிலேருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நடுவில் வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம டைட்டாக நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணிடலாம்.
லைட்டாக உதறிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தடில் கார்டில் பண்ண பாம்பாம் நம்மளுக்கு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. தேர்ட் மெத்தட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இடிக்கி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் பண்ண போகிறேன். வெளியில் யானை எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எட்ஜில் செல்லோ டேப் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம விரித்து வச்சோன்னா பெரிய பாம்பாம் கிடைக்கும், சுருக்கி வச்சோன்னா சின்ன பாம்பாம் கிடைக்கும். இப்போ நான் இதில் சுற்றுறேன், சுற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவு சுற்றிட்டேன். சுற்றிட்டதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் ஒரு டைம் சுற்றிட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. எடுத்துடலாம். மூணு மெத்தடில் பாம்பாம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் Wools&More சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நிறையா பார்த்து கற்றுக்கலாம். இதுவரை என்னோடய வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங். ஓகே, பை, see you again.